ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் கடந்த மே மாதம் அவங்களுடைய விவாகரத்து முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் மக்கள் எல்லாம் இந்த விவாகரத்துக்கு காரணம் ஜிவி பிரகாஷ் பல நடிகைகளோட நெருக்கமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் சைந்தவியோட குடும்பம் தான் இந்த விவாகரத்துக்கு காரணம்னு சொல்லிட்டும் வந்தாங்க. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச ஜிவி பிரகாஷ் ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நுழைஞ்சு இப்படி தப்பா பேசுறதெல்லாம் சரியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சைந்தவியும் ஜிவி பிரகாஷை எனக்கு 24 வருஷமா தெரியும், இந்த மாதிரி பொய்யா ஜோடிச்சு நியூஸ் போடாதீங்கன்னு சைந்தவி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில சைந்தவி ஜிவி பிரகாஷை பத்தி பேசின வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. மற்ற மியூசிக் டைரக்டர் மாதிரி ஜிவி பிரகாஷும் இப்போ கான்சர்ட் பண்ண தொடங்கியிருக்காரு. கோயம்புத்தூர்ல பல லட்சம் மக்கள் முன்னாடி முதல் கான்சர்ட்டை நடத்தி முடிச்சாரு. இப்போ நாடு கடந்து மலேசியாவில் டிசம்பர் 7ஆம் தேதி ஒரு கான்சர்ட்டை நடத்த இருக்கிறாராம். இந்த கான்சர்ட்ல அவரோட முன்னாள் மனைவியான சைந்தவியும் கலந்துக்க இருக்காங்க. இதை பற்றி பேசின வீடியோ தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் சைந்தவி ஜிவி பிரகாஷை சார்னு சொல்லியிருக்காங்க. இதை ரசிகர்கள் பார்க்கும்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஷோ பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நீங்கள் அவரை சார்னு கூப்பிட்றது தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க ரசிகர்கள். மேலும் ஒரு சிலர் சைந்தவி ஜிவி பிரகாஷை இன்னுமே மறக்கலைன்னு சொல்லிட்டு சைந்தவியோட காலில் இன்னமும் அந்த மெட்டி இருக்கிறத பார்த்துட்டு ரசிகர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இன்னமும் இன்ஸ்டாவில் இருந்து டெலீட் பண்ணாமல் இருக்காங்க. மேலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்த போகிற கான்சர்ட்டு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பேசிட்டு வராங்க ரசிகர்கள்.